ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ஆபரேஷன் லைலா. வெங்கடேஷோட டைரக்ஷன், ஸ்ரீகாந்த் மற்றும் படத்துல நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டோரி, பிடி டீச்சரா ஸ்ரீகாந்த் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சரை காதலிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் போலீஸா இருக்காரு. அதாவது டியூவல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த். போலீஸ் ஆஃபீஸரா ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம் இருக்காரு, இன்னொரு பக்கம் பிடி டீச்சரா இருக்காரு. ஸோ பிடி டீச்சரா இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல ஒரு பேயோடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவுது. ஸோ அந்த பேய்க்கு உண்டான அந்த ஃபிளாஷ்பேக்கு, இந்த பிடி டீச்சருக்கும் போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கும் உண்டான அந்த கனெக்ஷனு, அதுக்கு நடுவில் அந்த காதல், இதெல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் லைலா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க கனெக்ட் ஆகுது, இது பிடி டீச்சருக்கும் போலீஸ்க்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. ஸ்கிரீன் பிளேல அந்த பரபரப்பை வெங்கடேஷ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீகாந்த் அவங்க வந்து காலகாலமா அவர் பார்த்துட்டு இருக்கோம். அவரும் நல்ல படங்கள்லாம் சைக்கியாட்டம் நடிக்கிறாரு, ஹீரோவும் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு பேரும் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஆக்டிங் என்னதான் இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய கான்டென்ட்டா இருக்க மாட்டேங்குது. இந்த படத்துல இவருக்கு கிடைச்ச அந்த ரோலுமே சரி, இவர் அதை கேரி ஆன் பண்ணிருக்க விதம் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய கான்டென்ட் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் ஆகட்டும், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நான் மற்ற படங்களுக்கு சொல்றேன், இந்த படத்துக்கு நான் சொல்ல போறேன். இந்த படம் மக்கள் மத்தியில பெருசா ரீச் ஆகல. ஆப்ரேஷன் லைலான்ஸ்னா படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் இப்பவும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சு அப்படின்னாலே இந்த படம் ஓடிடியில் வந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக நீங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.